ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோருக்குமே பிடிச்ச செட்டிநாட்டு ஸ்பெஷல் இனிப்பு குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாத்திரத்தில் 200 கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே 250 கிராம் பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே 50 கிராம் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் இந்த மாதிரி இட்லி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஓவர் நைட் அதை அப்படியே புளிக்க வச்சிடலாம். பாருங்கள், காலையில் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துடலாம். 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மாவில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது குழிப்பணியார சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம குழியில் ஊற்றிடலாம். எல்லா குழியிலையும் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு சைடு வெந்திருக்கும். இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் சூப்பரான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.